ரூபாய் எடுத்துன்னு போய் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். எங்களுக்கு அந்த நிதி உதவி கொடுக்கவே மாட்டுறாங்க. அப்படி கொடுக்காதவங்களுக்கு நாங்க என்ன பண்றது? வந்து பார்க்கவும் மாட்டுறாங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாதுமா இதுல. நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஆமா, அன்னைக்கு சாயந்தரம் போகிறதுக்கு முன்னே எல்லாமே சொல்லிட்டு தான் போவேன். சரி. உங்கள் இடத்துக்கெல்லாம் வர்றாங்களா என்னன்னு பாருங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க பார்த்து கணக்கு கொடுத்தாதான் மத்திய அரசுலேருந்து பணம் கொடுப்பாங்க. அதை வாங்கி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன் இன்னும் வராமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சொல்கிறாங்க. சரிங்கம்மா. சரி. சரிங்கம்மா. சரி. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் விழுப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டம்பட்டு பகுதிக்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். அந்த பகுதி மக்கள் தங்களுடைய குறைகளை புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் தெரிவித்து வருகிறார்கள். நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் 2வது நாளாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள். டிரைவர் மேடம், நான் கூலி வேலை செய்கிறேன் மேடம். நான் காலத்திலும் உங்களுக்கு நன்றியோடு இருக்கேன் மேடம். ஹெல்ப் பண்ணுங்க விழுப்புரம் மாவட்டம் ஒட்டமட்டு பகுதியில் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். சல்மான், தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒட்டம்பட்டு பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் என்ன பிரச்சனை நிலவுகிறது? மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறாங்க? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அப்பம்பட்டு பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அந்த விவசாய மக்கள் அதிக அளவிற்கு அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி விவசாயிகளை நேரடியாக சந்தித்தார். அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பெண் விவசாயிகளை சந்தித்து பேசிய போது இதுபோன்று தங்களுக்கு பல ஆயிரம் ஏக்கர் அளவிலாக நெல் பயிரிட்டிருந்தும் தற்பொழுது முழுவதுமாக இந்த மழை வெள்ளத்தால் முழுவதும் சேதமடைந்திருக்கிறது. இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம். ஆனால் தற்போது வரைக்குமாக ஏற்கனவே நாங்கள் இது போன்ற நெற்பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்தும் கூட உரிய இழப்பீட்டு தொகை வழங்கப்படவில்லை. ஆனால் தற்போதைய நிவாரணமும் இதுவரைக்குமாக வந்து பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளை அரசு சார்பில் யாரும் வந்து பார்க்க கூட இல்லாத ஒரு நிலைதான் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் இது போன்ற விவசாய பகுதிகள் பாதிக்கப்படும் போது கடுமையான சிரமத்திற்கு ஆளாகிறோம். இன்சூரன்ஸ் செய்தாலும் அதற்கான இழப்பீடு என்பது முறையாக கிடைப்பதே கிடையாது. அதிகாரிகள் அவசரமாக இன்சூரன்ஸை பணத்தை வாங்கி செல்கிறார்கள். ஆனால் அதற்கான இழப்பீடு வந்து இது போன்ற நீண்ட காலங்களில் பெற்றுத்தருவதே கிடையாது என அந்த பெண் விவசாயிகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் கூறினார்கள். தொடர்ந்து விவசாயிகள் நாங்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார்கள். பூர்ணிமா, விழுப்புரம் மாவட்டம் ஒட்டம்பட்டு பகுதிக்கு தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுடைய விளைநிலத்தை காண்பித்து அதெல்லாம் எதுவுமே வரல, எதுவுமே கேட்கல, யாரும் வரல, வந்து பார்க்கல, எதுவும் பண்ணல. இன்னும் தண்ணி வடிஞ்ச பாடே கிடையாது. வந்துட்டே தான் இருக்குது. நாங்க 4 ஏக்கர் பயிரிட்டு இருக்கிறோம். நெல்லு பயிர், அந்தாண்ட வந்து உளுந்து எல்லாமே எல்லாமே அடிச்சிருக்கிறோம். ஆனா எந்த ஒரு இதுவும் வந்து பார்க்கவே இல்லை. யாரும் வரல, எதுவும் எதுவுமே வரல. நீங்க தான் வரேன்னு சொன்னாங்க. அதனால எதனா பார்த்து எதனா பண்ணுங்க. தண்ணிக்கு
விழுப்புரம் ஒட்டம்பட்டு பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம். நேற்றிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலும் பயணம் மேற்கொண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து வாகனம் செல்ல இயலாத இடங்களில் கூட நடந்தே சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா. அந்த வகையில் தற்போது ஒட்டம்பட்டு பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை நேரலையாக பார்த்து வருகிறோம். இந்த ஆட்சி வந்ததுக்கு 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம்